ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் உங்களுக்கு ஐடியா இருக்கும். மேஜரா ட்ரேடிங் தான் இருக்கும். பை அண்ட் செல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னா எஸ். ஸோ நீங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல் பண்ணி மேக் அண்ட் செல். ட்ரேடிங்கிறது பை அண்ட் செல், இது வந்து மேக் அண்ட் சேல். ஓகே. லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும்? கீபோர்டோட டிஸ்பிளே மானிட்டர். எஸ், இதெல்லாமே மெட்டீரியல் ஆகும். ஆனது எஸ், அது எக்ஸ்பென்சஸ். இதெல்லாமே செப்பரேட் பார்ட். யார் ஃபிட் பண்ணுவாங்க? எஸ், லேபர். கிளியரா? ஸோ இது எல்லாமே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வரைக்கும் கிளியர்? ஸோ நீங்க நார்மலா ஒரு குட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னாலே மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கான ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபிட் பண்றது அண்ட் அசம்பிள் பண்றது லேபர். இந்த 3 காஸ்ட்டுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும். இந்த 3 செப்பரேட் காஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு வர்றது பிரைம் காஸ்ட். இதோட ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலி டைரக்ட் மெட்டீரியல்னா என்ன, இன்டைரக்ட் மெட்டீரியல்னா இந்த ஐடியா இருக்கா? மெட்டீரியல் இப்போ நார்மலா வந்து கீபோர்டு, டிஸ்பிளே இதெல்லாமே டைரக்ட் மெட்டீரியல் சொல்லிட்டீங்க. இன்டைரக்ட் மெட்டீரியல் ஓகே. ஸோ இந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்லாம் ஸ்க்ரூ பண்ணி இது பண்ணுவாங்களே. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த டிஸ்பிளே இதெல்லாம் ஃபிட் பண்ணுறப்போ உள்ள வந்து உங்களுக்கு மதர் போர்டு இதெல்லாமே ஃபிட் பண்ணுறப்போ இன்டைரக்ட் மெட்டீரியல் சம் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஃபிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. கரெக்டாக? அதை வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ டைரக்ட் மெட்டீரியல்லாம் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், டிஸ்பிளே, கீபோர்ட் இதெல்லாம். பட் உள்ள இருந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டா ஃபிட் பண்ணிட்டு வரப்போ சம் இன்டைரக்ட் மெட்டீரியல் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். கிளியர்? இன்டைரக்ட் லேபர்னா ஆக்சுவலி எஸ் கரெக்ட். ஸோ டைரக்ட் லேபருக்கும் இன்டைரக்ட் லேபருக்கும் என்ன விஷயம்னா, என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நீங்க ஃபேக்ட்ரின்னு இருக்கிறப்போ ஒரு பார்ட் வந்து செப்பரேட்டா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணும். ஒருத்தங்க டிஸ்பிளே ரெடி பண்ணுவாங்க, ஒருத்தங்க கீபோர்ட் ரெடி பண்ணுவாங்க, ஒருத்தங்க மதர் போர்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவிஷனா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஃபேக்டரி பொறுத்த. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எஸ், ஒன்று அந்த கேஸ் வரும். இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சம்டைம் இந்த சூப்பர்வைசர் இவங்களுக்குலாம் சேலரி இதெல்லாம் கேட்கும். அதுவுமே இன்டைரக்ட் தான். அண்ட் சம் பவர் அண்ட் லைட்டிங் ஒர்க்ஸ் இதுலேயும் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஒர்க்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து குவாலிட்டி செக்கிங், டெஸ்ட் செக்கிங் பண்ணுறப்ப பவர் அண்ட் டெஸ்டிங் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல தான். கிளியர்? இது போக ஃபேக்டரிக்கு ஜென்ரலாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க? எஸ், ரெண்ட், இபி, ஃபேக்டரி அசட்ஸ் இருந்தால் அதோட டெப்ரிசியேஷன் காஸ்ட்,
இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி இது ரெண்டுமே ஆட் ஆகிட்டு உங்களுக்கு வருது ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரி காஸ்டோட another one admin overhead, ஆஃபீஸ் அண்ட் அட்மின் overhead. ஃபேக்டரிக்கும் அட்மினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஆஃபீஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எஸ், goods and manufacturing. Admin and office overhead. யா, ஒன்று அதுவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட்ஸை சேல் பண்ணுற இடமா கூட இருக்கலாம். அதே ஆஃபீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸ் அண்ட் அட்மின், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் ஆஸ் யூஷுவல் ரெண்ட், சேலரி, சம் அதர் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாமே இருக்கு. சரி, அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வராது. ரெண்ட், சேலரி, சம் அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே இந்த காஸ்ட் வரும். இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்டோட ஃபேக்டரி காஸ்டோட அட்மின் அண்ட் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் இதோட ஃபைனலா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணுங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னா எனி ஐடியா? புதுசாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? இல்லை சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக என்னென்ன காஸ்ட் தேவைப்படும்? ப்ரொமோஷன் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ். எஸ், பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். எஸ், மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் and also advertisements. So cost of production ஓட selling and distribution overhead add பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரது cost of sales. இதுல இருந்து நீங்க ஒரு margin profit add பண்ணுவீங்க. Cost plus profit equal to sales. Clear? Data for M&Q company for a particular period is as under. Estimated budget data, machining department, finishing department. So production overhead, machine hours, direct labor hours இதெல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. Actual result. It is a company policy to use machine hour rate to absorb production overhead in the machine department. The finishing department is more labor intensive, therefore labor hour rate is considered as more appropriate overhead absorption rate. Okay. Overhead absorption idea from overhead absorptionங்கிறது உங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ்ல இருந்து மேபி நீங்க ஓவர்ஹெட்ஸை அண்டர் ஓவர்ஹெட்டாகவும் நீங்க இது பண்ணிருக்கலாம், இல்லை ஓவர்ஹெட்டாகவும் நீங்க அப்சார்ப்ஷன் பண்ணிருக்கலாம். இந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு
டோட்டல் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஆனது பார்த்தீங்கன்னா 6 லேக். பட் நீங்கள் ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ். ஐ மீன் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ். 1 லேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல. கிளியரா? இது வந்து ஃபேக்டரி ரிலேட்டடாக வரும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னா நீங்கள் அந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் அந்த இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட் பேசிஸில் தான் நம்ம எல்லாமே செக் பண்ணோம். ஸோ ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட். ஃபர்ஸ்ட் ஒன் machining department, second one finishing department. Production overhead 3,40,000 and a finishing department, sorry, machining department 3,40,000, finishing department 1,20,000. இது வந்து total cost. Overhead பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா total cost divided base. எதை பேஸா நம்ம எடுப்போம். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கொடுத்துட்டா மிஷின் ஆர் கொடுத்துட்டாங்க. இந்த கேஸ்ல மிஷின் ஆர் தான் நம்ம பேஸ் ரேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் machining department machine or rate எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒன் finishing department. finishing department பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேபர் தான் யூஸ் ஆகும். ஸோ அப்போ லேபர் ஆர் ரேட்டை தான் நம்ம எடுக்கிறோம். லேபர் கேல்குலேட் பண்ணுங்க. 3,40,000 டிவைடட் 1,70,000. டூவா 1,20,000 டிவைடட் 40,000. Overhead absorb. ஸோ பர் ஹவர் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மிஷினிங் டிபார்ட்மெண்ட் 2, ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் 3. அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மிஷின் ஹவர்ஸ் 1,50,000 அண்ட் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் 44,100. ஸோ மிஷினிங் டிபார்ட்மெண்ட் 1,50,000 into 2, finishing department 44,100 into 3. Okay, so actually 3 lakh and 44,100 into 3. Okay. Okay, overhead absorbed கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினிங் டிபார்ட்மெண்ட் 3,60,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே 1,29,400. அப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸா ரிசீவ் ஆயிருக்கு 60,000 ஓவர் அப்சார்ப்ஷன். இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் அமௌண்ட் 1,32,300 minus 1,29,400. இது அண்டர் அப்சார்ப் 2,900. Under absorption. இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா எனி ஐடியா?
வேரியபிள் காஸ்ட்னா மேபி அந்த பென்னோட ரா மெட்டீரியல் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். எஸ், சேஞ்சஸ் ஆன் வால்யூம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இது சேஞ்சஸ் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட் ஸோ எஸ், எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க 10,000 பென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க அண்ட் 20,000 பென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்க 10,000 பென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றப்போ உங்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அதே 20,000 பண்றப்போ காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 10,000 பென்க்கு வந்து உங்களுக்கு 15,000 ஆகுதுன்னா அதே 20,000 பென்னுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 22,000 சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட அந்த வால்யூம் சைஸை பொறுத்து உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பிளேஸ்க்கு நீங்க ரெண்ட் பே பண்றீங்க. ரெண்ட்ல வந்து உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கணும். எஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பர் மந்த் 50,000 ரெண்ட் பே பண்றீங்க. நீங்க அந்த பிளேஸை நீங்க 2 ஷிஃப்டாகவும் ஒர்க் பண்ணலாம், இல்லை 3 ஷிஃப்டாகவும் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து. ஓகேங்களா? ஆனால் வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது மேனுஃபேக்சரிங் ஆஃப் வால்யூம். நீங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர். கிளியரா? டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி தான் வைப்போம். ஆஃப்டர் தட் இந்த காஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணுவாங்க. காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு சேல்ஸ். கிளியரா? Let us assume the company identified 2 sets of cost for 2 consecutive months, which are as follows. January 22, 60 table purchased, total cost 1,700. February, 70 table purchased, total cost 1,900. Okay. January, February. So January வந்து 60 tables purchase பண்ணிருக்காங்க. Sorry, 60 table manufacturing பண்ணிருக்காங்க. அதோட காஸ்ட் 1,700. 70 டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் 1,900. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன் திஸ் கேஸ் வேரியபிள் காஸ்ட் differentiation of cost divided differentiation of quantitative. 1,900 minus 1,700. So the difference 200. 70 minus 60 இது quantitative 10. அப்போ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 20. இந்த பார்ட் கிளியரா? ஓகே. ஸோ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கேஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் காஸ்ட் டிவைடட் சேஞ்ச் இன் குவான்டிடேட்டிவ். சேஞ்ச் இன் காஸ்ட்டுங்கிறது நீங்கள் 60 டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 1,700, 70 டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 1,900. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கிளியரா? ஆமாம். சேஞ்ச் இன் குவான்டிடேட்டிவ் நம்பர் ஆஃப் குவான்டிடேட்டிவ் பொறுத்து. இதில் உள்ள டிஃபரன்ஸ் சேஞ்ச் இன் குவான்டிடேட்டிவ். கிளியரா? ஜென்ரலாக பேசிக் எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 சம் மட்டும் பேசிக்காக இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜனவரி மந்த். ஸோ வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் தெரிஞ்சிருச்சு. டோட்டலாக 60 டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வேரியபிள் காஸ்ட் 60 into 20 வேல்யூ எஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் 1,700. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நமக்கு தெரியாது. வேரியபிள் காஸ்ட் 1,200. அப்போ டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 1,700 minus 1,200. கிளியரா?
இப்போ February month. Variable cost 70, per unit table 20. 70 into 20, 1000. So the formula, total cost equal to total fixed cost plus total variable cost. Total cost 1900. Fixed cost நமக்கு தெரியாது, keep it pending. Variable cost 1400. So total fixed cost 1900 minus 1400. So the difference clear. So fixed cost பார்த்தீங்கன்னா most probably changes ஆகாது, same ஆகும். The cost of operating the maintenance department of a computer manufacturing XYZ company for the last 4 months. Okay. So month கொடுத்திருக்காங்க, production கொடுத்திருக்காங்க. இதுல high and low method மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So highest production 8000, lowest production 6000. Okay. So variable cost per unit formula, change in cost divided change in quantitative. Okay. Change in total cost 1,15,000 less 97,000. 1,15,000 less 97,000 divided change in quantitative 8,000 less 6,000. So numerator 18,000, denominator 2,000. Yeah, 18,000 divided 2,000 9. இது வரைக்கும் clear? High point, low point. Total cost already அவங்க கொடுத்திருக்காங்க. இது 1,15,000, இது 97,000. Variable cost, first case 8,000 units into 9, second case 6,000 units into 9. So variable cost 72,000 for high point of sale, and low point of sale 6,000 into 9, 54,000. Fixed cost, total cost and the variable cost less பண்ணிடுங்க. 1,15,000 less 72,000, 43,000. 97,000 இருந்து 54,000 less பண்ணீங்கன்னா same 43,000. Clear?